ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்று யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். எவன் ஒருவன் தன் உரிமைகளை எப்போதும் தற்காத்து கொள்ள தயாராகி இருக்கிறானோ, யார் ஒருவன் பொது விமர்சனத்துக்கு அச்சப்படாமல் இருக்கிறானோ, அடுத்தவன் கைப்பாவையாக மாறாமல் போதிய சிந்தனையும் சுய மரியாதையும் பெற்று இருக்கிறானோ, அவனே சுதந்திரமான மனிதன் என்பேன் என்ற கருத்தை ஓங்கி உரைத்தவர் டாக்டர் அம்பேத்கர். அரசியல் தத்துவ மேதையாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் சிறந்த எழுத்தாளர் மற்றும் பேச்சாளராகவும் வரலாற்று ஆசானாகவும் விளங்கியவர் அம்பேத்கர். தலித்தின மக்களுக்கு மட்டுமல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் இருளை போக்க உதித்த சூரியன் அவரே. மகாத்மா காந்திக்கு பிறகு சுதந்திர இந்தியாவின் மாபெரும் தலைவர் என்று போற்றப்பட்டவர். தன் வாழ்நாள் முழுவதையும் சமூக முன்னேற்றத்திற்கென்றே அர்ப்பணித்த மாபெரும் சிற்பியான டாக்டர் அம்பேத்கர் குறித்த வரலாற்றை காண்போம். பாபா சாஹிப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என அழைக்கப்படும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் 1891 ஏப்ரல் மாதம் 14 ராம்ஜி மாலோஜி சக்பாலுக்கும் பீமாபாய்க்கும் மகனாக 14வது குழந்தையாக பிறந்தார். இவருடைய தந்தை இராணுவ பள்ளி ஒன்றில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். மகர் என்னும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த பீமாராவ் ராம்ஜி சாத்தாராவில் உள்ள ஒரு பள்ளியில் தனது கல்வியை தொடர்ந்தார். இளம் வயதில் தனி மண்பானையில் தண்ணீர் குடிப்பது, குதிரை வண்டியில் போகும்போது தாழ்த்தப்பட்ட பிரிவினர் என்றதும் இறக்கிவிடப்பட்டது, பள்ளியில் படிக்கும்போது ஒதுக்கிவிடப்பட்டது என பல்வேறு துன்பங்களையும் துயரங்களையும் இளம் வயதில் அனுபவித்தார். ஆனால் மகாதேவ் அம்பேத்கர் என்ற பிராமண ஆசிரியர் இவர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கினார். இதனால் தன்னுடைய குடும்ப பெயரான பீம்ராவ் சப்கால் அம்பேத்கர் என்ற பெயரை பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று மாற்றிக்கொண்டார். 1904 இவருடைய குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்தது. அங்கு எல்பின்ஸ்டன் உயர்நிலை பள்ளியில் சேர்ந்து கல்வியை தொடர்ந்தார். குடும்பத்தில் மிகவும் வறுமை சூழ்ந்த நிலையிலும் கல்வியை விடாமல் தொடர்ந்த அவர் 1907 தனது பள்ளி படிப்பை முடித்தார். பிறகு பரோடா மன்னரின் உதவியுடன் மும்பை பல்கலைக்கழகத்தில் இளங்கலை படிப்பை தொடர்ந்தார். பின்னர் அவர் 1912 அரசியல் அறிவியல் மற்றும் பொருளாதார துறையில் இளங்கலை பட்டம் பெற்றார். சிறிது காலம் பரோடா மன்னரின் அரண்மனையில் படைத்தலைவராகவும் பணியாற்றினார். பரோடா மன்னர் சியாஜி ராவ் உதவியுடன் உயர்கல்வி கற்பதற்காக அமெரிக்கா சென்றார். உயர்கல்வி பெறுவதற்காக அமெரிக்கா சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை அம்பேத்கர் பெற்றார். அவர் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த பொருளாதாரம், அரசியல் தத்துவம் மற்றும் சமூகவியல் ஆகிய பாடங்களை கற்றார். 1915 பண்டைய இந்தியாவின் வர்த்தகம் என்ற ஆய்வில் முதுகலை பட்டமும் பெற்றார். பின்னர் இந்திய லாப பங்கு ஒரு வரலாற்று பகுப்பாய்வு என்ற ஆய்வுக்கு கொலம்பியா பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது. 1921 பிரிட்டிஷ் இந்தியாவில் அரசு நிதியை பரவலாக்குதல் என்ற ஆய்வுக்கு முதுநிலை அறிவியல் பட்டமும், 1923 ரூபாயின் பிரச்சனை என்ற ஆய்வுக்கு டிஎஸ்சி பட்டமும் பெற்றார். பிறகு சட்டப்படிப்பில் பாரிஸ்டர் பட்டமும் பெற்றார். 1923 பிறகு இந்தியாவிற்கு திரும்பிய அம்பேத்கர் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களை தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். அது மட்டுமல்லாமல் சமுதாய அமைப்பிலும் பொருளாதாரத்திலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைக்க போராட வேண்டும் என முடிவு செய்தார். 2வது வட்டமேசை மாநாட்டில் பிரதிநிதித்துவம் குறித்த பிரச்சனை முக்கியமாக விவாதிக்கப்பட்டது. தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதன் விளைவாக ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், அதே தொகுதியில் தாழ்த்தப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும் ஒரு வாக்கும் அளிக்கும் இரட்டை வாக்குரிமை முறை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டது.
ஆனால் இதை ஏற்க மறுத்த காந்திஜி உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இதன் விளைவாக செப்டம்பர் 24, 1931 காந்திஜிக்கும் அம்பேத்கருக்கும் இடையே பூனா ஒப்பந்தம் ஏற்பட்டு தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி என முடிவு செய்யப்பட்டது. வர்ணாசிரம தர்மத்திலிருந்து தோன்றிய ஜாதி அமைப்பையும் தீண்டாமை கொடுமைகளையும் எதிர்த்து தீவிரமாக போராடிய அம்பேத்கர் 1927 தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து போராட்டத்தினை தொடங்கினார். 1930 தொடங்கிய நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தினை நடத்தி வெற்றி கண்டார். தீண்டாமை என்பது ஒரு சமூக பிரச்சனை மட்டுமல்ல, அது ஒரு அரசியல் பிரச்சனை எனவும் கருதிய அவர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தையும் கொண்டு வந்தார். 1956 புத்த மதத்திலும் இணைந்தார். ஆகஸ்ட் 15, 1947 இந்தியா விடுதலை பெற்ற பிறகு காங்கிரஸ் அரசு அம்பேத்கரை சட்ட அமைச்சராகவும் பதவியேற்றுக் கொள்ளும்படி அழைத்தது. அதன் பேரில் விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்றார். நவம்பர் 26, 1949 அம்பேத்கர் தலைமையிலான இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழு நாடாளுமன்றத்திடம் சட்ட வரைவை ஒப்படைத்தது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு குடிமக்களின் உரிமைகளுக்கு பல வகையில் பாதுகாப்பை அளிப்பதாக அமைந்ததோடு மட்டுமல்லாமல் இது மிகச்சிறந்த சமூக ஆவணம் என வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்பட்டது. ஆனால் இச்சட்டத்தை கொண்டு வருவதில் நேருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் 1951 தன் பதவியை துறந்தார். தனது சமூக போராட்டத்திற்கு தான் சார்ந்து இருக்கும் இந்து மதத்தில் இருப்பதே ஒரு பெரிய தடையாக கருதிய அவர் பௌத்த சமய கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டு 1950 பிறகு பௌத்த சமயத்தின் மீது தன் கவனத்தை செலுத்தினார். ஒரு லட்சியத்தை மேற்கொள்ளுங்கள், அதை அடைவதற்காக விடாமுயற்சியுடன் உழைத்து முன்னேறுங்கள். ஆடுகளை தான் கோவில்கள் முன்பாக வெட்டுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்ல. ஆடுகளாக இருக்க வேண்டாம், சிங்கங்களைப் போன்று வீறு கொண்டெழுங்கள். நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் நன்னடத்தை. சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற விளிமிய நோக்கத்தில் உந்தப்படுபவரே உயர்ந்த மனிதர். வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய்வோம். யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை வேண்டாம். நமது திறமையும் நேர்மையும் வெளியாகும் பொழுது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் என்று பல பொன்மொழிகள் வகுத்துள்ளார். நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வந்த அம்பேத்கர் 1955 உடல் நலம் மோசமடைய தொடங்கியது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்வையை அர்ப்பணித்த பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் 1956 டிசம்பர் 6 தில்லியில் உள்ள அவரது வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதே உயிர் நீத்தார். பௌத்த சமயத்தில் அதிக ஈடுபாடு கொண்டமையால் பௌத்த சமய முறைப்படி இவருடைய உடல் தாகூர் சௌபதி கடற்கரையில் தகனம் செய்யப்பட்டது. இவருடைய மரணத்திற்கு பின் இவருக்கு இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது 1990 வழங்கப்பட்டது. ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து விடுதலை இந்தியாவில் அரசியல் சாசனத்தையே வரைந்த மாபெரும் சட்டமேதை பாபா சாஹேப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் பொருளாதாரம், அரசியல், வரலாறு, தத்துவம், சட்டம் என அனைத்து துறைகளிலும் திறமை பெற்று விளங்கிய அவர் இந்திய வரலாற்றின் பழமைவாத பக்கங்களை கிழித்தறிந்த மாமனிதர். தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவெள்ளியாய், ஈடு இணையற்ற ஜோதியாய் விளங்கிய சமூக போராளி. இப்படிப்பட்ட மனிதனின் வாழ்க்கை அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு என்றால் அது மிகையாகாது. டாக்டர் அம்பேத்கரை ஒரு தலித் மக்களுக்கான தலைவர் என்று மட்டுமான கண்ணோட்டத்தில் நாம் பார்த்தால் அவரது முழுமையான ஆளுமையை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்பதே ஆகும். அவரது உலகளாவிய பார்வை அரசியல், இலக்கியம், தத்துவம், இதிகாசம், வரலாறு, மதம், சட்டம், பொருளாதாரம் என அவரது பல்துறை சார்ந்த அறிவுபூர்வமான பார்வை
இந்த சமூகத்தை உயர்த்தும் நீண்டகால தொலைநோக்கு பார்வையாகும். அவரது ஆளுமை அசாதாரணமானது. ஆகவே அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர் என்று ஒரு எல்லைக்குள் அடக்கிவிட முடியாது. அவர் தேசத்திற்கான தலைவர். இது வரலாற்றில் இன்று. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.